Good morning. Daily use sentences. Where is your brother Pooja? I called him for dinner 10 minutes ago. பூஜா அண்ணன் எங்க 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே சாப்பிட கூப்பிட்டேனே. Mom, he is probably curled up in the bed and feeling bad about father's reprimand. அப்பா திட்டினதை நினச்சி அவன் கட்டிலில் சுருண்டு படுத்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேம்மா. இடத்துல ரெப்ரிமெண்ட் அப்படின்றது நம்ம சரியாக படிக்கலை, ஒரு வேலையை ஒழுங்காக செய்யலைன்னா நம்மளுடைய பேரண்ட்ஸ் திட்டுவாங்கல்ல, அதுக்கு தான் நம்ம ரெப்ரிமெண்ட் அப்படின்ற ஒரு ஆங்கில வார்த்தையை பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஆர் யூ ஸ்டில் ஹியர்? யுவர் மதர் மைட் பி சர்ச்சிங் ஃபார் யூ டு ஹேவ் லஞ்ச். யூ மே கோ குயிக்லி. நீ இன்னமும் இங்கேடா இருக்க? உங்கள் அம்மா லஞ்ச் சாப்பிட உன்னை தேடுவாங்க, நீ சீக்கிரமாக போ. ஐ வாண்ட் ஆன்ட்டி. ஷீ மைட் இன்ஸ்ட்ரக்ட் மீ டு டூ மை ஹோம்ஒர்க் ஆர் டேக் எ நேப் ஆஃப்டர் லஞ்ச். நான் போகலை ஆன்ட்டி, என்னை ஹோம்ஒர்க் செய்ய சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்க சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். வேர் இஸ் சிவா? ஐ கால் ஹிம் 10 minutes ago ஃபார் எ ப்ராஜெக்ட் டிஸ்கஷன். ஐ டோன்ட் நோ வாட் ஹீ இஸ் ஸ்டில் டூயிங் அட் ஹிஸ் டேபிள். சிவா எங்கப்பா? 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ப்ராஜெக்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ண கூப்பிட்டேன், இன்னும் அவர் சீட்டில் என்ன செய்கிறாரு? சார், ப்ராபப்ளி ஹீ இஸ் சர்ச்சிங் ஃபார் த ஃபைல் விச் யூ ஆஸ்க்ட் ஃபார் டிஸ்கஷன். அநேகமாக நீங்கள் டிஸ்கஸ் பண்ண கேட்ட அந்த ஃபைலை தான் தேடிட்டுருப்பார்னு நினைக்கிறேன் சார். ப்ராபப்ளி அப்படின்னா அநேகமா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஸ்லைட். சார், யூ ஷுட் பி கேர்ஃபுல் வித் யுவர் நெக்ஸ்ட் சீட்டர் ஆர் கோவொர்க்கர். ஹீ இஸ் எ ஸ்லாண்டர். சார், உங்கள் பக்கத்து சீட்டுக்கார்ட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, அவர் கொஞ்சம் ஆள் சரியில்லை, உங்களை பற்றி தப்பாக சொல்கிறாரு. வை டு யூ சே தட்? ஏன் இப்படி சொல்கிற? இந்த இடத்துல ஸ்லாண்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு நம்மை பற்றிய நம்மளுடைய நன்மதிப்பை கெடுகின்ற அளவு மற்றவங்கள்ட்ட போயிட்டு நம்மளை பற்றி தப்பாக சொல்கிறவங்கள தான் நம்ம ஸ்லாண்டர் அப்படின்ற ஆங்கில வார்த்தையில் குறிப்பிடலாம். நெக்ஸ்ட் ஸ்லைட். He always makes complaints about you to the manager with malicious intent. அவர் எப்போ பார்த்தாலும் உங்களை பற்றி மேனேஜர்கிட்ட தப்பாகவே போட்டு கொடுக்குறார். How did you know? உனக்கு எப்படி தெரியும்? இந்த ஸ்லைடில் malicious intent அப்படின்ற ஒரு ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தியிருக்கேன். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பிறருக்கு கெடுதல் நினைக்கின்ற எண்ணம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஸ்லைட். Last Friday you were absent and during that time he had belittled you. At the time I was in the manager's room. போன வெள்ளிக்கிழமை நீங்கள் லீவு, அப்போது மேனேஜர்கிட்ட உங்கள் பற்றி தப்பாக சொன்னார். நான் அப்போ மேனேஜர் ரூமில் இருந்தேன். Is that so? How many days has this been going on? அப்படியா, இது எத்தனை நாளாக நடந்துகிட்ருக்கு? இந்த ஸ்லைடில் பி லிட்டில் அப்படின்ற ஒரு ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தியிருக்கேன். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒருவரை பற்றி ரொம்ப குறைவாக சொல்கிறது, ரொம்ப குறைத்து மதிப்பிடுதல், அதை தான் பி லிட்டில் அப்படின்ற ஆங்கில வார்த்தையில் குறிப்பிடுறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட். சார், மெனி டைம்ஸ் ஹீ ஹாஸ் ஷேர்ட் சம் இன்அக்யூரேட் டெபிக்ஷன் ஆஃப் யுவர் ஒர்க் அண்ட் யுவர் பிஹேவியர் வித் ஸ்டாஃப். நிறைய தடவை உங்களுடைய வேலையை பற்றியும் நீங்கள் மற்ற ஸ்டாஃபுங்கள்ட்ட நடந்துக்கிறத பற்றியும் அவர் தப்பாக சார்கிட்ட சொல்லியிருக்காரு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். ஐ வில் பி கேர்ஃபுல் வித் ஹிம் ஹியர் ஆஃப்டர். உங்கள் தகவலுக்கு நன்றி, இனிமேல் நான் அவர்கிட்ட ஜாக்கிரதையாக நடந்துக்கிறேன். இந்த இடத்துல இன்அக்யூரேட் டெபிக்ஷன் அப்படின்னா, உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயத்தை நடந்த மாதிரி அங்கே போய் சொல்கிறது. ஒரு பொய்யான விஷயத்தை அது அப்படியே நடந்த மாதிரி அங்கே சொல்கிறதுக்கு பேர் தான் இன்அக்யூரேட் டெபிக்ஷன் அப்படின்ற ஆங்கில வார்த்தையில் நம்ம குறிப்பிடுறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓ மை காட், ஹூ இஸ் ஜென்யூன்? ஹூ இஸ் எ ஸ்ட்ரைட் ஷூட்டர் ஆர் எ டிசீவர் ஆர் பேக் ஸ்டாப்பர்? ஐ டோன்ட் நோ ஹவு டு ஐடென்டிஃபை தீஸ் பீப்புள். எவ்ரிதிங் இஸ் அப் டு யூ. கடவுளே, யார் நல்லவங்க யார் கெட்டவங்க துரோகிங்கள்னே தெரியல, எல்லாமே நீ தான். இந்த இடத்துல ஜென்யூன் அப்படின்னா நமக்கு தெரியும். ஸ்ட்ரைட் ஷூட்டர் அப்படின்னா அவங்க ரொம்ப ஹானஸ்டியாக இருப்பாங்க, எதுவும் ஸ்ட்ரைட்டாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. டிசீவர், பேக் ஸ்டாப்பர், பேக் பைட்டர், காசிப் மாங்கர், ரூமர் மாங்கர், ஸ்லாண்டர், கேட்டி,
இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்களுடைய நற்பெயரையோ அல்லது அவங்களுடைய நன்மதிப்பையோ கெடுப்பதற்காக தீவிரமாக செயல்படுறவங்கள நம்ம இந்த ஆங்கில வார்த்தையால் குறிப்பிடலாம். நெக்ஸ்ட் ஒன், சிவா, ஹாவ் யூ சீன் த அஜெண்டா ஃபார் டுமாரோஸ் மீட்டிங்? சிவா, நாளைக்கு மீட்டிங்கில் எதை பற்றி பேச போகிறன்றதை பார்த்தியா? Yeah, I took a look at it. It seems like the boss will be discussing the promotion process. பார்த்தேன். அநேகமாக பாஸ் ப்ரொமோஷன் ப்ராசஸை பற்றி பேச போகிறாருன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஒன், இதுக்கு நான் தமிழ் மீனிங் கொடுக்கல, இது ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் தான். ஆர் யூ வில்லிங் டு அப்ளை ஃபார் த ப்ரமோஷன் திஸ் இயர்? இந்த வருஷம் ப்ரொமோஷன் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் விருப்பமாக இருக்கிறீங்களா? நோ, ஐ எம் நாட் வில்லிங். ஐ எம் நாட்னே போதும், வில்லிங்கிற வேர்டு சேர்த்து சொன்னாலும் சொல்லலாம், சொல்லாமல் கூட இருக்கலாம். இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை. Do you have any intent to apply for the promotion this year? இந்த வருஷம் ப்ரொமோஷன் அப்ளை பண்ணலான்ற எண்ணம் ஏதாவது இருக்கா? Yeah, but I will make a decision after discussing it with my family. இருக்குது, ஆனால் எங்கள் வீட்டில் கலந்து பேசிவிட்டு அப்புறம் தான் முடிவெடுக்கலான்னு இருக்கேன். இந்த ஸ்லைடில் இன்டென்ட் அப்புறம் இன்டென்ஷன் அப்படின்ற 2 வார்த்தையை கொடுத்துருக்கேன். ரெண்டுத்துக்குமே ஒரே அர்த்தம் தான். நீங்கள் எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இன்டென்ஷன் தான் நம்ம அதிகமாக கான்வர்சேஷனில் பயன்படுத்துவோம், அதையே பயன்படுத்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.